அதிகாரம் 16. இதயத்தின் எண்ணங்கள் மனிதருடையவை, ஆனால் நாவு அளிக்கும் மறுமொழி ஆண்டவருடையது. மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர்தம் பார்வையில் களங்கமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் மனிதரின் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. பொல்லாத மனிதரின் அழிவு நாளையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். இருமாப்புள்ளவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் தரும் தண்டனைக்கு அவர்கள் தப்பவே மாட்டார்கள், இது உறுதி. அன்பும் வாய்மையும் தீவினையை போக்கும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமையினின்று விலகச் செய்யும். ஒரு மனிதருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்குமானால் அம்மனிதருடைய எதிரிகளையும் ஆண்டவர் அவருக்கு நண்பராக்குவார். தீய வழியில் சம்பாதிக்கும் பெரும் பொருளை விட நேர்மையோடு ஈட்டும் சிறு தொகையே மேல். மனிதர் தம் வழியை வகுத்தமைக்கின்றனர், அதில் அவர்களை வழிநடத்துபவரோ ஆண்டவர். அரசரின் வாயினின்று பிறக்கும் வாக்கு கடவுளின் வாக்கு போன்றது. தீர்ப்பு வழங்கும் போது அவர் தவறு செய்ய மாட்டார். நேர்மையான நிறைகோலும் துலாக்கோலும் ஆண்டவருக்கே உரியன. பையிலுள்ள எடைக்கற்களெல்லாம் அவரால் உண்டானவை. தீச்செயலை அரசர்கள் அருவருப்பார்கள், ஏனெனில் நீதியே அரியணையின் உறுதியான அடிப்படையாகும். நேர்மையான பேச்சை அரசர் வரவேற்பார். நேரியவற்றை பேசுகிறவரிடம் அவர் அன்பு செலுத்துவார். அரசரின் சீற்றம் மரண தூதன் போன்றது, ஆனால் ஞானமுள்ளோர் அதை தணித்து விடுவர். அரசரின் முகமலர்ச்சி வாழ்வளிக்கும், அவரது தயவு பருவமழை பொழியும் மேகம் போன்றது. பொன்னை விட ஞானத்தை பெறுவதே மேல், வெள்ளியை விட நுண்ணறிவை பெறுவதே மேல். நேர்மையாளரின் பாதை தீமையை விட்டு விலகிச் செல்லும். தம் நடையை குறித்து விழிப்புடன் இருப்போர் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்வர். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. மேட்டிமையானவர்களோடு கொள்ளை பொருளை பகிர்வதை விட சிறுமைப்படுகிறவர்களோடு மனத்தாழ்மையுடன் இருப்பது நலம். போதனைக்குச் செவி கொடுப்போர் வாழ்வடைவர், ஆண்டவரை நம்புவோர் பேறு பெறுவர். ஞானமுள்ளோர் பகுத்துணரும் ஆற்றல் பெற்றவர் என்று கருதப்படுவர். இனிமையாக பேசினால் சொல்வதை எவரும் ஏற்பர். நுண்மதி உள்ளவர்களுக்கு அவர்களது நுண்மதியே வாழ்வளிக்கும் ஊற்றாகும். மூடர்களுக்கு அவர்களது மடமையே தண்டனையாகும். ஞானமுள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகமுள்ளதாக்கும். அவருடைய சொற்கள் யாவருக்கும் ஏற்புடையனவாகும். இன்சொற்கள் தேன்கூடு போன்றவை, அவை மனத்திற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை. ஒரு பாதை ஒருவருக்கு நல்ல வழி போல தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு இட்டுச் செல்லும் பாதையாகிவிடும். உழைப்பவர் தமக்காகவே உழைக்கிறார், அவரது வயிற்றுப்பசி அவரை உழைக்க தூண்டுகிறது. குற்றங்களை பிறர் மீது இட்டுக்கட்டி கூறுபவர் கயவர், எரிக்கும் நெருப்பை போன்றது அவரது நாக்கு. கெடுமதி கொண்டோர் சண்டையை மூட்டி விடுவர், புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். வன்முறையாளர் அடுத்தவரை ஏமாற்றி கெட்ட வழியில் அவரை நடக்கச் செய்வார். கண்ணை சிமிட்டுவோர் முறைகேடானதை சிந்திப்பர், உதட்டை கடித்து கொண்டிருப்போர் தீமை செய்ய திட்டமிடுவர். நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடி, அது நேர்மையான நடத்தையால் வரும் பயன். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட
தம் மனத்தை அடக்குகிறவரே சிறந்தவர். மடியில் திருவுளச் சீட்டை ஒருவர் குலுக்கி போடலாம், ஆனால் திருவுளத் தீர்ப்பை வெளிப்படுத்துபவர் ஆண்டவரே.